பணி ஓய்வு பெற்ற கோவிந்தராஜ் அண்ணா என்பவர் என் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானவர். அவருடன் பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பல சிதிலமடைந்த கோவில்களை எனக்கு அவர் கைகாட்டினார். நான் என் கையால் அந்த கோவிலை எழுதினேன். அந்த கோவிலுக்கு நிறைய நிதிகள் கிடைக்கப்பட்டு அந்த கோவிலுக்கு சந்நிதி இல்லாமல் இருந்தது, சந்நிதி கிடைக்கப்பட்டது, வழிபாடு நடத்தப்பட்டது, பூஜைகள் நடத்தப்பட்டு இன்னைக்கு 2 கால பூஜை அப்படின்றாங்க. அது இதே போல புதுக்கோட்டை மாவட்டத்துல களமாவூர் அப்படிங்கிற கிராமத்தைச் சேர்ந்த கந்தசாமி அப்படிங்கிற ஒரு சிவனடியார். அவர் எப்போதும் ஒரு காவி வேஷ்டியும் ஒரு காவி துண்டும் தான் அணிந்திருப்பார். ருத்ராட்ச மாலையோடு தான் இருப்பார். அவர் காலமாயிட்டார். அவர் இறைவனடி சேர்ந்துட்டார். அவர் பல கோவில்கள், நீர்பழனின்னு ஒரு கிராமம், களமாவூர்னு ஒரு கிராமம், அப்புறம் கீரனூருக்குள்ளார ஒரு கிராமம், அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போகும்போது உள்ளுக்குள்ளார கிராமத்தில் ஒரு கோவில், தொண்டைமாநல்லூர் அப்படிங்கிற ஒரு